கிறிஸ்மஸ்னா என்ன? இயேசுவின் பிறப்பு. ஏசப்பா எதுக்காக பிறந்தாங்க? நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வர்றதுக்கு. இந்த மாதிரி எப்படி கமர்ஷியா வாழ்க்கையில் மாற்றம் வந்துச்சுன்னு பார்ப்போமா? காட்சி 1, கமர்ஷியாவின் பள்ளி சேர்ப்பு. வா கமாஜியா, சீக்கிரம் ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடுவோம். சரிப்பா. மேடம், பொண்ணு கமாஜியா ஸ்கூலில் சேர்க்கணும், ஃபீஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணுன்னு சொல்லுங்கள். ஃபீஸ் 500 அந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணிட்டாங்க. நீங்கள் சேர்த்துக்கோங்க, நாளைக்கு சாயங்காலம் வந்து தரேன். சரி. ஜூடி மேம், இந்த பிள்ளைய உங்கள் கிளாஸில் போய் சேர்த்துக்கோங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். டீச்சர், நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த புக்கில் அப்படி என்ன தான் இருக்குது? இது என்ன புக் மிஸ்? இது பேர் பைபிள். இதில் ஏசப்பா பற்றி நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வாசித்து இதில் உள்ள வார்த்தைகளின்படி நம்ம நடந்தோம்னா நம்ம நல்வழியில் நடக்கலாம். கொடுங்க, நான் வாசித்து பார்க்கவா? சரி, இந்தா. இந்த ஏசாயா 53 இவ்வளோ இருக்கா? என் பாவத்தெல்லாம் போக்க ஒருத்தர் பிறந்து இவ்வளோ பாடுபட்டிருக்காரா? இத்தனை நாள் இந்த உண்மையான அன்பை தெரியாமல் இருந்துட்டேனே. என்னோட வாழ்க்கையே ஏசப்பாக்காக ஒப்பு கொடுக்கு. அன்பு தந்தையே இறைவா, ஏசப்பா, என் வாழ்க்கையை உங்களுக்காக ஒப்பு கொடுக்குறேன். ஏசப்பா, என் வாழ்க்கையை நீங்களே வழிநடத்தி ஆசீர்வதிங்கள். ஆமீன். மருத்துவமனையில் என் பேர் பானு சலிமா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை டாக்டர். எனக்கு ரொம்ப தலைவலி, அதுக்கப்புறம் காய்ச்சல் மாதிரி இருக்குது. நான் கொடுக்குற மாத்திரையை ஒரு 2 நாளைக்கு போடுங்க. சரி, ஓகே. உங்களுக்கு ஏசப்பாவை பற்றி தெரியுமா? மேடம், உங்கள் பேர் என்ன? என் பேர் அமீரா ஃபாத்திமா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு 2 நாள் ஹெவி ஃபீவராக இருக்குது டாக்டர். மேடம், நான் கொடுக்குற மாத்திரையை போடுங்க. மேடம், உங்களுக்கு ஏசப்பாவை பற்றி தெரியுமா? மேடம், உங்கள் பேர் என்ன? என் பேர் கமர்ஜியா. மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு காய்ச்சலும் இருமலுமா இருக்குது. ஹலோ மேடம், இந்த மாத்திரையை ஒரு 2 வேளைக்கு போடுங்க. மேடம், உங்களுக்கு 2 பேர்கிட்ட ஏசப்பா பற்றி சொன்னோம், அவங்கள அசட்டை பண்ணிட்டாங்க. இவங்ககிட்டையாவது ஏசப்பா பற்றி சொல்லுவோம். மேடம், உங்களுக்கு ஏசப்பாவை பற்றி தெரியுமா? என்ன இவங்க ஏசப்பா பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க? நம்ம நேற்றுக்கு தானே ஜெபம் பண்ணோம். இவங்ககிட்ட பைபிள் கேட்டு பார்ப்போமா? எனக்கு ஏசப்பாவை பற்றி தெரியும். ஏசப்பாவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஏசப்பாவை பற்றி இன்னும் அறியணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்கள்கிட்ட பைபிள் இருக்கா? இருக்குது. மேடம், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்க. காட்சி 4, கமர்ஷியாவின் சுவிசேஷ பயணம் தொடர்கிறது. அப்பா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் பொண்ணு கமாஜியாவுக்கு வயசாகிட்ருக்கு, அதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்பா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவனை வேணா கமர்ஜியாவுக்கு பேசி பார்ப்போம். சரிப்பா. எப்பா, இதான்ப்பா நான் சொன்ன ஃப்ரெண்டு, இல்லை கமர்ஜியாவுக்கு பேசி பார்ப்போம். வணக்கம்ப்பா, என் பேர் முகமது ஹுசைன். நான் குவைத்தில் வேலை பார்க்குறேன். எங்கள் அப்பா அம்மாவும் குவைத்தில் தான் இருக்காங்க. நான் கமர்ஜியை கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு நான் குவைத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். சரிப்பா, அடுத்த வாரமே பேசிக்கலாம். என்ன நம்ம வீட்டில் இப்படி முடிவெடுத்துட்டாங்க? நம்ம ஏசுக்குள்ளே வளரலான்னு பார்த்தா இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்களே, என்ன பண்ணலாம்? சரி, இந்த வீட்டை விட்டு போனால் தான் சரிப்படும். ஐயா, என்னம்மா கமர்ஜியா இந்த நேரத்தில்? என் வீட்டில் இயேசுவை அறியாத ஒருத்தருக்கு என்னை திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்காங்க. நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் நான் என் காலையில் ட்ரெயினில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறேன். ஐயா, சரிம்மா, சீக்கிரமாக உள்ளவா. காட்சி 5, கமர்ஷியா எஸ்தர் ஜனாக மாறும் நேரம். ஐயா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு புறப்படுறேன். எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சரி. ஜெபம் பேசிப்பேன். நாளை தந்திருக்கேன். ஏசப்பா, இந்த பொண்ணை நீங்கள் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் நல்லபடியாக போய் சேரணும். சரி ஏசப்பா, இந்த பொண்ணு நல்லபடியாக ட்ராவல் பண்ணி நான் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் போய் சேரணும். ஏசப்பா, கர்த்தர் உன் பெயரை மாற்ற விரும்புகிறாரு. இன்றிலிருந்து உன் பெயர் எஸ்தர் ஜான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோஃபியா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு? எப்படி இருக்க? நீங்கள் என்ன செய்கிற கமர்ச்சியா? என் வீட்டில் எனக்கு பிடிக்காத ஒரு திருமணத்தை செய்ய முடிவெடுத்திருக்காங்க. ஏசுவை அறியாத ஒருத்தருக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்காங்க. என் வீட்டை விட்டு நான் வந்துட்டேன். என் பேரை நான் எஸ்தர் ஜான்னு மாற்றிக்கிட்டேன். ஏசுவை என் சொந்த இரட்சகராக எடுத்திருக்கேன். என் கூட ஹாஸ்டலில் தங்குறியா? எங்கள் மருத்துவமனையில் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, கண்டிப்பாக நீ வரணும். இன்னைக்கு நம்ம காலேஜில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதில் ஒரு குரூப் டான்ஸ் ஆட போகிறாங்க.
அது என்னன்னு பார்க்கலாமா? ராத்திரியில் சூரியன் தானோ குத்திரட்டு வேளையிலே பேரொளிதானோ கொட்டு பனி நேரத்தினில் பூமகந்தானோ வெத்தலையின் முன்னணையில் பாலகந்தானோ ராத்திரியில் சூரியன் தானோ குத்திரட்டு வேளையினில் பேரொளிதானோ கொட்டு பனி நேரத்தினில் பூமகந்தானோ வெத்தலையின் முன்னணையில் பாலகந்தானோ உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு மன்னகத்தில் மாதருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு மன்னகத்தில் மாதருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு அம்மம்மா எங்கோ சந்தோஷம் அம்மம்மா எங்கோ சங்கீதம் அம்மம்மா எங்கோ சந்தோஷம் டும் டும் அம்மம்மா எங்கோ சங்கீதம் என்ற ராத்திரியிலே சிற்றூரின் நாட்தொழுவிலே என்ற ராத்திரியிலே சிற்றூரின் நாட்தொழுவிலே மண்ணொருவாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு மண்ணொருவாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு உலகின் தேவனுக்கு புல்லணைதானோ யூதர்களின் ராஜனுக்கு மன்னனைதானோ தந்தையுடன் கண்ணுறங்கும் கண்மணிதானோ பண்ணசாரம் ரோஜாவின் மேல் முத்தனிதானோ உலகின் தேவனுக்கு புல்லணைதானோ யூதர்களின் ராஜனுக்கு முன்னணைதானோ தந்தையுடன் கண்ணுறங்கும் கண்மணிதானோ பண்ணசாரம் ரோஜாவின் மேல் மென்பணிதானோ மாட்டுக்குழ மன்னவரின் மாளிகைதானோ வானமதில் புத்த புதல் தாரகைதானோ மாட்டுக்குழ மன்னவரின் மாளிகைதானோ வானமதில் புத்த புதல் தாரகைதானோ அம்மம்மா எங்கோ சந்தோஷம் அம்மம்மா எங்கோ சங்கீதம் அம்மம்மா எங்கோ சந்தோஷம் டும் டும் அம்மம்மா எங்கோ சங்கீதம் என்ற ராத்திரியிலே சிற்றூரன் நாட்தொழுவிலே என்ற ராத்திரியிலே சிற்றூரன் நாட்தொழுவிலே மண்ணொருவாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு மண்ணொருவாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas. இப்போ நம்ம மத்தியில் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க பேர் எஸ்தர் ஜான். அவங்க இப்போ வந்து அவங்களுடைய சாட்சியை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட போகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பேர் எஸ்தர் ஜான். இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தேன். ஆனால்
ஸ்கூலில் என் டீச்சர் மூலியமாக பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். என் வீட்டில் இயேசுவை அறியாத பையனுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செஞ்சாங்க. அது பிடிக்காமல் வீட்டை விட்டு வந்து கராச்சிக்கு சென்றேன். கராச்சியிலிருந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். கமர்ஜியா என்று என் பெயரை எஸ்தர் ஜானாக மாற்றினேன். இங்கே நிப்பாட்டின இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இப்படி தான் கமர்சியாவை எஸ்தர் ஜானாக மாறி ஏசப்பாக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அவருக்காக அர்ப்பணித்து இதுவரை ஏசப்பாவின் பணியை செய்து இரத்த சாட்சியாக மறித்தாங்க.